சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோவும், "அது சரியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டனும் அங்க இருக்க எலும்பு கூட வச்சு ஒரு ஸ்பியர உருவாக்கிக்குது, அதோட வெப்பனா. அதுக்கப்புறம் அதுவும் நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. இத பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு, அது பண்ண வந்த அட்டாக்க எப்படியோ தடுக்குறான். அதுக்கப்புறம் அது திரும்பவும் இன்னொரு அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ டாட்ஜ் பண்ணிட்டு, "இது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டனும் அதோட ஸ்பியர அப்படியே சுத்திக்கிட்டு, அதோட கால்ல பவர கேதர் பண்ணி ஒரு பயங்கரமான ஸ்லாஷ் அட்டாக் பண்ணுது. நான் பார்த்த மத்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் போல இல்லாம, இவரோட பாடி ரொம்ப லேசா இருக்கு. இவரு எந்த செட்ட சேர்ந்தவரா இருப்பாரு? அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே, அவரு பண்ண வந்த அட்டாக்க டாட்ஜ் பண்றான். அதுக்கப்புறம், "அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நான் இங்க அப்படியே சும்மா நின்னுட்டு தோக்க முடியாது" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு, அவனோட ஸ்வோர்ட் எடுத்து அந்த ஸ்கெலிட்டன் கமாண்டர அட்டாக் பண்றான். ஆனா, அந்த ஸ்கெலிட்டன் அந்த அட்டாக்க ஈஸியாவே தடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், அந்த ஸ்கெலிட்டனும் ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்ணிக்கிறாங்க. அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கி வீசப்படுறான். என்னோட ஸ்வாட் வழியா வந்த எனர்ஜி ரொம்பவே பியூரா இருந்துச்சு. அப்படின்னா இவரு ஆர்டர் செட்டை சேர்ந்தவரா தான் இருக்கணும். டிமானிக் செட்டை சேர்ந்தவரா இருக்க முடியாது. இவரு ஈட்டிய பயன்படுத்துறத பார்த்தா 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த டீமன்ஸுக்கு எதிரான போர்ல இவரும் கலந்துட்டு இருந்திருப்பாரு போல. அப்படின்னா இவரு அந்த 10 பிரிவுல ஒரு பிரிவை சேர்ந்தவரா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் கமாண்டரும், "நான் உன்னை கொல்லுவேன். ஃபாலோவர் ஆஃப் த டிமானிக் செட். நான் உங்க மொத்த பேரையும் கொல்லுவேன்" அப்படின்னு இவரும் சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், "ஒரு ஸ்கெலிட்டன் அதுக்கு சொந்தமான சிந்தனையை வெளிப்படுத்துதா? இதை நான் என்னோட போன வாழ்க்கையில கூட பார்த்ததே இல்லை. அசனண்ட் ஸ்டேஜ் அடைஞ்ச அன்டெட்டால ஒருவேளை இதெல்லாம் பண்ண முடியுமோ? இல்ல, என்னோட பிளானை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என் மேலேயே கை வச்ச பாஸ்டர்ட தூள் தூளா ஆக்காம விடவே மாட்டேன். இது ஒரு நல்ல வார்ம்-அப்பா உனக்கு இருந்துச்சா? உன்னோட கை காலை உடைச்சு இதை சீக்கிரமாவே முடிச்சிடுறேன். இப்போ வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே அந்த அட்டாக்கை தடுக்கிறான். அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ற பவர் வந்து வாட்டர், அதுக்கப்புறம் விண்டு அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதுவும் பல அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக்லாம் நம்ம ஹீரோ எப்படியோ தடுக்கிறான். அதுக்கப்புறம், "என்னோட தண்டர் கீயை வச்சு இது மேல எந்த டேமேஜையும் ஏற்படுத்த முடியாது. அப்படின்னா நான் வேற எதுனா ஸ்கில்லை தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டோர்ஷன், டெசிக்னேட்டட் டார்கெட், ட்ரையாய்ட் குயின், டெசிக்னேட்டட் ஸ்கில், டெட்லி ஸ்பைன்" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொன்ன உடனே பூமிக்குள்ள இருந்து பல கொடிகள் வளர ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஸ்கெலிட்டனும் ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கொடிகளை வச்சு ஒரு வெப்பனை உருவாக்கிட்டான். அதுக்கப்புறம், "இது எப்படி இருக்கு? இது இப்படி இருந்தா உன்னால எதையும் பெருசா செய்ய முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்கிறான் அந்த ஸ்கெலிட்டன் கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டனை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறோம். அந்த ஸ்கெலிட்டனும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஆனா நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த ஸ்கெலிட்டனோட ஒரு கையே போயிடுது. அதுக்கப்புறம் அங்க ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்க புகலாம் போயிட்டு பிறகு நம்ம ஹீரோவும், "நீ அசனண்ட் ஸ்டேஜ் அடைஞ்சவனா இருந்தாலும் சரி, பவரால எப்பயுமே அறிவை ஜெயிக்கவே முடியாது" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் கமாண்டரும், "இப்போ நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், "யாருக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட அந்த ஸ்கெலிட்டன் கமாண்டரும் பயத்துல நடுங்கிட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், "மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீ நிச்சயமா வித்தியாசமானவன் தான்யா. ஏன்னா பயத்துல நடுங்குற ஸ்கெலிட்டனை பாக்குறதுன்றது" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதை கேட்ட அந்த ஸ்கெலிட்டனும், "என்னை இப்பயே சாகடிச்சிரு. டிமானிக் செட்டை சேர்ந்த ஃபாலோவர் கிட்ட உயிர் பிச்சை கேட்கறதை விட நான் சாகுறதே மேல்." அதை கேட்ட நம்ம ஹீரோவும், "சரி, அது ஒன்றும் பேட் ஆப்ஷன் இல்லை. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் டிமானிக் செட்டை சேர்ந்தவனே இல்லை. அதுக்கப்புறம் நான் உன்னை சாகடிக்க போறதும் இல்லை. அதனால எனக்கு எந்த பயனும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், "ஹெவன்லி கேல் பிகர் ஜாங் லீபியோ." அதை பார்த்து அந்த ஸ்கெலிட்டனும், "அந்த பவர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோவும், "நீ என்னோட சமனா மாறிடு" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அதை கேட்ட அந்த ஸ்கெலிட்டனும், "இதை நான் இப்பதான் முதல் முறையா பார்க்கறேன்" அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சிஸ்டமும், "ஹெவன்லி கேல் பிகர் ஜாங் லீபியோ, நீங்க பயன்படுத்தின டீமன்ஸ்ட்ரேட்டிங் த அல்டிமேட் பாடி டெக்னிக் ஸ்கை லேடர் அந்த ஸ்கில்லை பார்த்து அவர் உங்க மேல டீப்பஸ்ட் ரெஸ்பெக்டை செலுத்துறாரு." அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டனும், "அந்த ஃபர்பிடபிள் எனர்ஜி" அப்படின்னு சொல்றாரு. சிஸ்டமும், "நீங்க கேப்சர் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டனும், "என்ன ஒரு அற்புதம், மார்வலஸ்" அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், "அதுக்கு அற்புதம், மார்வலஸ் அப்படின்னு சொல்றதே அதுக்கு குறைவா தான் இருக்கும்." அதுக்கப்புறம் சிஸ்டம்ல ஹெவன்லி கேல் பக்கர் ஜாங் லீபியோ அந்த ஸ்கெலிட்டன் வந்து உங்களோட சம்மனிங் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, "இது மூலமா அது என்னோட வாழ்நாள் முழுக்க என் கூடவே இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பபாய்.